என் தம்பி செந்தில் பாலாஜி கரூர்ல போய், தம்பி விஜய் போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு பாடினார். பாடி அவர் நான் வந்தால் டாஸ்மார்க்க மூடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் சொல்லு. உனக்கு தெரியுமா, குடிக்கிற மக்கள் குடிகாரர்கள் ஓட்டு 2 கோடி இருக்கு. சர்வே சொல்லுது, புள்ளி விவரம் 2 கோடி குடிகாரன்னா நீ டாஸ்மார்க் மூடுவன்னா 2 கோடி ஓட்டு உனக்கு போயிருந்த. இவன் இந்த டாஸ்மார்க்க மூடுவேங்கிறான், மூட மாட்டேங்கிறான். நான் 2 கோடி இல்ல 2000 கோடி ஓட்டு எனக்கு விழலைனாலும் நான் வந்தா மூடுவேன். ஏன்? எனக்கு குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம், தமிழ் குடிமக்களின் ஓட்டு போட்டால் போதும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வெல்றேன், நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வெல்றேன். வேணாமடா உன் ஓட்டு வேணாமடா பட. இவன் என்ன சாதி, நான் என்ன சாதி பார்த்தீனா போட்டாத உன் ஓட்டு எனக்கு தூக்கிட்டு. சாதிதான் வேண்டுமென்றால் சற்று தூர நில், சாதிக்க வேண்டுமென்றால் உன் அண்ணன் கையை பிடிச்சு. மதம் தான் வேண்டுமென்றால் தூரப்போ, தள்ளிப்போ. இல்லை, உலகத்தில் புனிதமான மனிதன்தான், மனித நேயம் தான் வேண்டும் என்றார். என்னோட என்ன அருகில் வா, பணம் தான் அரசியல் என்றால் தூரப்போ. மாண்புமிக்க ஜனநாயகம் வேண்டும், பணம் அரசியலானால் அதிகாரமானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும் என்ற புரிதல் இருந்தால் உன் உடன் பிறந்தவன் பக்கத்தில் வா. இல்லை என்றால் இதுவரை எனக்கு போடாத ஓட்டை இனிமேலும் போடாத, என்னை விட்டு. நான் என் மரண மொழி எனக்கு வலிக்காது. ஏன்? நான் என் பிறவி கடமையை செய்தேன். நான் என் மக்களுக்கு உண்மையாக இருந்தேன், நேர்மையாக இருந்தேன், உழைத்தேன். நீ போட்டா போடு, போலேனா போ. இதெல்லாம் ஏற்புடையது. இந்த பிள்ளை சொல்றது சரியா இருக்கும். இவன்ட்ட நாடு மக்களும் இருந்தால் நிம்மதியா இருப்பான்னு நம்பிக்கை இருந்தால், என் அன்பு மகன் இந்த தலைமுறையில் ஈடு இணையற்ற எழுச்சி மிகுந்த இளைய தலைமுறை புரட்சியாளர் இந்த நிலத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு பகத்சிங் இருந்தான் இந்திய நாட்டின் விடுதலைக்கு. 22 வயதிலே மரண கயிற்றிலே முத்தமிட்ட மகத்தான வீரன். அவனுக்கு இணையான மகன் என் மகன் பேரறிவாளன். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகன். நான் சிறையில் இருந்தேன். 260 வழக்குகளை இந்த நிலத்தில் சுமக்கிறேன். நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை, நான் இருக்காத சிறை இல்லை. கொலை செய்தனா, கொள்ளையடித்தனா, என்ன செய்தேன்? இந்த நாடும் இந்த அதிகாரமும் செய்த அநீதியை எதிர்த்து போராடினேன். என் இனம் கொல்லப்பட்ட போது போராடினேன். எல்லாம் பெரியார், எல்லாம் பெரியார் என்றார்கள். இல்லை, என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார் என்றேன். இந்த சண்டையில் ஒரே நாள் மட்டும் ஐயா ஸ்டாலினுடைய அரசு 100 வழக்கையை மேல போட்டது. 260 வழக்கு. சிறைக்கு பலமுறை சென்றேன். இந்த நாட்டுக்காக போராடி, இந்த மக்களுக்காக 8 வழிச்சாலை ஏற்று போராடி சிறை, மீனவர் படுகொலையை கண்டித்து சிறை, ஈழ படுகொலையை கண்டித்து சிறை. என் மகன் இந்த வயதில் சிறைக்கு போயிருக்கிறான். இங்கே இருந்த என் தம்பி செந்தில் பாலாஜியும் போயிருக்கிறார், நிற்க போகிறவர் பல பேருக்கு போயிருக்கிறார்கள். என் மகன் எதற்காக போராடினான்? மக்களுக்காக போராடி 22 வயது 20 வயதிலே சிறைக்கு போன மகன். எது சரி என்று பார்த்து முடிவெடுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.